வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தொண்டர்களையும் மக்களையும் அரவணைக்கும் திமுகவின் பாதை தெளிவானது. தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். அரசியல் சட்டத்தை தகர்க்க முனைந்துள்ளது RSS மற்றும் பாஜக அரசு. வைகோ கடும் கண்டனம். மக்கள் மனம் நிறைவடையும் வகையில் பணியாற்ற உள்ளோம். அமைச்சர் ரகுபதி பேச்சு. ஆஸ்கர் தேர்வு குழுவில் இடம்பெற்றுள்ள கமல்ஹாசனுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. மேற்கு திசை காற்றின் மாறுபாடு தமிழகத்தில் மழை நீடிக்கும். கோவைக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுப்பு. ஜூலை 1 முதல் ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்ப்பு திட்டத்துடனான பயணத்தை தொடங்க விரும்புவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் எழுதிய கடிதத்தில் எல்லோருக்கும் எல்லாம் என்கிற திராவிட மாடல் அரசின் மகத்தான திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கும் சென்று சேர்கிறதா என்பதை நேரில் அறிந்து கொள்ளும் வகையில் மாவட்டங்களுக்கு தோறும் ஆய்வுக் கூடங்களை மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளார். கட்சியினரின் மனக்குரலை அறிந்து கொள்வதற்காக அறிவாலயத்தில் உடன்பிறப்பை வா என்னும் தொகுதி வாரியான நிர்வாகிகள் சந்திப்பு நடைபெற்று வருவதாகவும் கட்சி நிர்வாகிகள் 1-to-1 ஆக தன்னை சந்தித்து தங்கள் மனதில் உள்ளதை தெரிவிக்கலாம் என்ற உறுதியினை வழங்கியிருந்தேன். இதனை பொறுக்க முடியாத அரசியல் எதிரிகளும் இணை எதிரிகளும் இந்த சந்திப்பு குறித்து உண்மைக்கு புறம்பான அவதூறுகளை ஊடகங்கள் வாயிலாக அள்ளி தெளிக்கும் வேலையை செய்வதாக சாடியுள்ளார். மக்களுக்கான திராவிட மாடல் அரசின் திட்டங்களும் சாதனைகளும் 2026 ஆண்டிலும் வெற்றிகரமாக தொடர்ந்திட ஜூலை 1 முதல் ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்ப்பு திட்டத்துடனான மாபெரும் பரப்புரை பயணத்தை உங்களில் ஒருவனான நான் தொடங்கி வைக்க உள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த செயல் திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றுவது குறித்து ஆலோசனைகளை வழங்கிட ஜூன் 28 மாவட்ட கழக செயலாளர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், சார்பு அணி செயலாளர்கள், தொகுதி பார்வையாளர்கள் ஆகியோருடனான காணொலி கூட்டம் நடைபெறுவதாக அறிவித்துள்ளார். அரசியல் சட்டத்தை தகர்க்க முனைந்துள்ளது RSS அமைப்பு மற்றும் பாஜக அரசுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஒற்றுமை ஒருமைப்பாட்டை தகர்க்கும் வகையில் பாஜக அரசின் கடந்த 10 ஆண்டு கால செயல்பாடுகள் இருப்பதாக வைகோ கூறியுள்ளார். இதுகுறித்து வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாட்டின் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டதன் 50ஆம் ஆண்டையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய RSS பொதுச் செயலாளர் தாத்தி திரேயா ஓசா பாலே, அவசர நிலையின் போது இந்திய அரசியலமைப்பின் முகவுரைகள் 2 வார்த்தைகள், அதாவது மதசார்பின்மை மற்றும் சோசியலிசம் ஆகியவற்றில் சேர்க்கப்பட்டன. இந்த 2 வார்த்தைகளும் முன் முகவுரைகள் இல்லை என கூறியுள்ளார். இந்திய அரசியலமைப்பில் 1976 ஆண்டு 42வது திருத்த சட்டத்தின் பிரிவு 2 கீழ் சோசியலிச மதசார்பற்ற என்ற வார்த்தைகள் சேர்க்கப்பட்டிருந்தது. இதற்கு எதிராக சுப்பிரமணிய சுவாமி, வழக்கறிஞர் அஸ்வினி குமார் உபாத்யாயா, பல்ராம் சிங் ஆகியோர் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்ததாக வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் RSS உள்ளிட்ட இந்துத்துவ அமைப்புகள் அரசியல் சாசனத்தை மாற்றி எழுத வேண்டும் என்று நீண்ட காலமாகவே கூப்பாடு போட்டு வருவதாக வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் நாட்டின் பன்முகத்தன்மையை சிதைத்து ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே பண்பாடு என்று இந்து ராஷ்டிரம் அமைப்பை நோக்கமாக கொண்டுள்ள RSS அமைப்பு பாஜக அரசு மூலம் அதனை செயல்படுத்த மூர்க்கத்தனமாக இறங்கியுள்ளது கடும் கண்டனத்திற்குரியது என்று வைகோ தெரிவித்துள்ளார். எனவே அரசியல் சட்டத்தையே தகர்க்க முனைந்திடும் இந்துத்துவ சனாதன சக்திகளின் முயற்சிகளை முறியடிக்க ஜனநாயக முற்போக்கு இயக்கங்கள் உறுதியேற்க வேண்டும் என வைகோ வலியுறுத்தியுள்ளார். மக்கள் மனம் நிறைவடையும் வகையில் மக்களுக்காக பணியாற்றி உள்ளோம் என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னாமரவதி பேருந்து நிலையம் எதிரே தமிழ்நாடு அரசின் 4ஆம் ஆண்டு சாதனை விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு தமிழக இயற்கை வளத்துறை அமைச்சரும் திமுக தெற்கு மாவட்ட செயலாளருமான ரகுபதி தலைமை வகித்து பேசினார். அப்பொழுது திமுக அரசின் 4 ஆண்டு சாதனைகளை போல் வேறு யாரும் எந்த காலகட்டத்திலும் செய்தது கிடையாது என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், பேருந்து வசதி இல்லாத பல்வேறு பகுதிகளுக்கு புதிய பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும், கடையக்குடி பகுதிகள், சமத்துவபுரம், திருமயத்தில் அரசு மருத்துவமனை என மக்கள் மனம் நிறைவடையும் வகையில் செய்துள்ளதாக கூறினார். மேலும் ஜல்லிக்கட்டுக்கு எந்த தடையும் இல்லை என தீர்ப்பினை பொறுப்பேற்றவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என அமைச்சர் ரகுபதி சுட்டிக்காட்டினார். UPA கவர்மெண்ட் இருக்கும் பொழுது ஒன்றிய அரசுக்கு வந்த வருவாய் என்ன, இன்றைக்கு ஒன்றிய அரசுக்கு வருகின்ற வருவாய் என்ன, அதை கணக்கிட்டு பார்த்து எத்தனை மடங்கு என்று சொன்னால் அப்பொழுது பொருத்தமாக இருக்குமே தவிர, இன்றைக்கு கூட தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை என்பது பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. அதுபோலத்தான் ஒன்றிய அரசினுடைய நிதி நிலைமை உயர்ந்திருக்கிறது.
அன்றைக்கு கொடுக்கப்பட்டது அன்றைய நிதி நிலைமைக்கு ஏற்ப தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு ஒன்றிய அரசு வசூல் செய்கின்ற அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு திருப்பி தரவில்லை. அதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டை தவிர அவங்க தரலைன்னு சொல்லல, போதுமான நிதியை தரவில்லை. கலைஞர் விடியல் திட்டம், வீட்டு வசதி திட்டம், இதெல்லாம் எதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுனா நாங்கள் எங்கள் காசை கொடுக்குறோம் என்ன. அதனால மத்திய அரசுக்கு எந்த திட்டத்துக்கு நாங்கள் ஸ்டிக்கர் ஒட்டணும்னு சொன்னால் நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். ஆஸ்கர் தேர்வு குழுவில் இடம்பெற்றுள்ள கமல்ஹாசனுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆஸ்கர் விருது குழுவில் இணைய நடிகர் கமல்ஹாசனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு பல்வேறு தரப்பினரும் கமல்ஹாசனுக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இதனிடையே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடிகர் கமல்ஹாசனுக்கு வாழ்த்து தெரிவித்தார். இது குறித்து அவரது வாழ்த்து செய்தியில், உலக அளவில் திரைத்துறையின் உச்சபட்ச விருதாக கருதப்படும் ஆஸ்கர் விருதுக்கான குழுவில் இணைய அழைப்பினை பெற்றிருக்கும் அன்பு நண்பர் கலைஞான கமல்ஹாசனுக்கு வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார். மொழி, தேச எல்லைகளை கடந்து திரைத்துறையினர் மீது தாங்கள் செலுத்திய பெரும் தாக்கத்துக்கான தாமதமான அங்கீகாரமே இது என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், இன்னும் பல தேடி வரும் உயரம் தங்களுடையது என்று பதிவிட்டுள்ளார். இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்ததற்கு நடிகர் கமல்ஹாசன் நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கமல்ஹாசன் தனது எக்ஸ் தள பதிவில், ஆஸ்கர் அமைப்பின் அமைப்பு ஒரு மகிழ்வென்றால் தமிழ்நாடு முதலமைச்சர் வாழ்த்து சொற்கள் மேலும் மகிழ்வு என்று பதிவிட்டுள்ளார். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் நேற்று கனமழை பெய்தது. அதன் தொடர்ச்சியாக இன்று தமிழகம் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அந்த பகுதிகளுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 29ஆம் தேதி முதல் ஜூலை 3ஆம் தேதி வரையில் தமிழகத்தில் மழை நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும், சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. ஒடிசாவில் உலக புகழ்பெற்ற புரி ஜெகநாதர் கோவில் ரத யாத்திரை கூட்ட நெரிசல் காரணமாக நிறுத்தப்பட்ட நிலையில் இன்று காலை மீண்டும் தொடங்கியது. புரி ஜெகநாதர் கோவில் ரத யாத்திரை வெள்ளிக்கிழமை கோலாகலமாக தொடங்கியது. இதில் இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். வெள்ளிக்கிழமை யாத்திரை தொடங்கிய நிலையில் சுட்டெரித்த வெயில் மற்றும் கூட்ட நெரிசல் காரணமாக ரத யாத்திரைகள் கலந்து கொண்ட சுமார் 625 பேருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. மேலும் கூட்ட நெரிசல் காரணமாக பலருக்கு லேசான காயம், வாந்தி, மயக்கம் ஏற்பட்டது. அவர்களின் பெரும்பாலானோர் மருத்துவமனைகளில் முதல் சிகிச்சை அளிக்கப்பட்டு வீடு திரும்பிய நிலையில் நேற்று ரத யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று காலை வழக்கம் போல ரத யாத்திரை பலத்த பாதுகாப்புடன் மீண்டும் துவங்கியது. திருப்பத்தூர் மாவட்டம் மாம்பூர் அருகே வெளிமாநிலத்திலிருந்து கடத்தி வரப்பட்ட ரூபாய் 20 லட்சம் மதிப்பிலான செம்மரக் கட்டைகளை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். ஆம்பூர் அடுத்து மலை கிராமமான நாயக்கநேரி காப்பு காட்டில் வெளிமாநிலத்திலிருந்து செம்மரக் கட்டைகள் கடத்தி வருவதாக வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் வனத்துறையினர் காப்பு காட்டில் தீவிர சோதனையில் ஈடுபட்டிருந்த நிலையில் சந்தேகத்திற்கிடமாக வந்த வெளிமாநில பதிப்பின் கொண்ட கார்களை நிறுத்த முயன்ற பொழுது 2 கார்களை மட்டும் நிறுத்திவிட்டு மற்றொரு காரில் 5 பேர் தப்பி ஓடினர். அதனைத் தொடர்ந்து காரில் இருந்த ரூபாய் 20 லட்சம் மதிப்பிலான 18 செம்மரக் கட்டைகளை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் இதுகுறித்து வனத்துறையினர் வழக்கு பதிவு செய்து செம்மரக் கட்டைகள் கடத்தியவர்கள் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் புதிய வளர்ச்சி திட்டப் பணிகளை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் துவங்கி வைத்தார். அருப்புக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் சுமார் 1,20,00,000 ரூபாய் மதிப்பில் முடிவடைய உள்ள புதிய வளர்ச்சி திட்டப் பணிகளை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் துவங்கி வைத்தார். அதேபோல் குறிஞ்சாங்குளம் கிராமத்தில் ரூபாய் 18,50,00,000 மதிப்பில் கட்டப்பட்டுள்ள குழந்தைகள் நல மைய கட்டிடத்தையும் அமைச்சர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். மேலும் சின்ன கட்டங்குடி கிராமத்தில் ரூபாய் 11 லட்சம் மதிப்பில் புதிதாக கட்டப்பட உள்ள நியாயவிலை கடை கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள், திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக ஒகேனக்கல் காவிரி கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் கபினி மற்றும் கிருஷ்ணராஜா சாகர் ஆகிய 2 அணைகளில் இருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரால் தற்பொழுது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஒகேனக்கல் காவிரி கரையோர பகுதியான
ஊட்டமலை, ஆலம்பாடி, பரிசல்துறை, ராணிப்பேட்டை, முதலைப்பண்ணை, நாகர்கோவில், சத்திரம் உள்ளிட்ட காவிரி கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வாகனத்தில் ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 2 தனியார் மண்டபங்களில் முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தற்பொழுது ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் நீர்வரத்து வினாடிக்கு 70,000 கன அடி உபரி நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் மேலும் நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக கரையோர பகுதியில் உள்ள குடியிருப்பு வாசிகளை அப்புறப்படுத்தி முகாம்களில் தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்ய மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் உள்ளது. இந்நிலையில் கரையோர பகுதிகளில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் லோகநாதன், சக்திவேல், பெண்ணாகரம் காவல் துணை கண்காணிப்பாளர் பாஸ்கரன், ஒகேனக்கல் காவல் ஆய்வாளர் முரளி உள்ளிட்டோர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். திருவண்ணாமலையில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் கணக்கில் வராத ரொக்கம் மற்றும் முத்திரை தாள்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு காவல் ஆய்வாளர் அருள்பிரசாத் தலைமையிலான குழு திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். சுமார் 4 மணி நேரத்துக்கு மேலாக லஞ்ச ஒழிப்பு துறையினர் நடத்திய சோதனைகள் ரூபாய் 30,000 கணக்கில் வராத ரொக்க தொகை மற்றும் முத்திரை தாள்கள் கைப்பற்றப்பட்டன. தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவதாக லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் வட்டார சார்பில் தெரிவிக்கப்பட்டது. சென்னை ஐஐடியில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டதை கண்டித்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிண்டியில் உள்ள ஐஐடி வளாகத்தில் சென்னை ஐஐடியில் நடைபெறும் தற்கொலைகள் மற்றும் பாலியல் தொல்லைகளை கண்டித்து ஏஐஎஸ்எஃப் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் அமைப்பினை காவல்துறையினர் கைது செய்ய முயற்சி செய்ததால் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்நிலையில் மாணவர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக தூக்கி சென்று பேருந்தில் ஏற்றி கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பதற்றமான சூழல் நிலவியது. கரூரில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலையத்தில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி சிலை வைக்க மாநகராட்சி கூட்டத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. கரூர் மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் மேயர் கவிதா கணேசன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கரூரில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் பேருந்து நிலையத்தில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் முழு உருவ வெண்கல சிலை அமைக்க திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் கவுன்சிலர்கள் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதையடுத்து சிலை அமைப்பது தொடர்பான திமுக கோரிக்கை குறித்து மாமன்றத்தின் பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதேபோல் மார்க்சிஸ்ட், கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள் தண்டபாணி பேசுகையில் புதிய பேருந்து நிலையத்தில் தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதி சிலை வைக்க வரவேற்பு தெரிவித்து பேசினார். ராணிப்பேட்டையில் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா பகுதியில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபு கழக கிடக்கு முன் சுமை தூக்குவோரின் மாநில பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் மருத்துவ காப்பீடு திட்டத்தை ஏற்படுத்த வழங்க வேண்டும், சுமை தூக்கும் தொழிலாளர்களின் வாக்காளர் பட்டியலை இறுதி செய்து அறிவிக்க வேண்டும், தொழிலாளர்களின் வைப்பு நிதி தொடர்பாக பல்வேறு பிரச்சினைகள் சரி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வைத்து வாலாஜா, அரக்கோணம், ஆற்காடு ஆகிய பகுதிகளில் மாநிலம் தழுவிய போராட்டம் நடைபெற்றது. இதில் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் கலந்து கொண்டு அரசுக்கு கவனம் ஈர்க்கும் வகையில் கோஷங்களை எழுப்பினர். சென்னையில் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 440 ரூபாய் குறைந்து 71,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்க விலை இந்த மாத தொடக்கத்தில் இருந்தே தொடர்ந்து ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டு வருகிறது. அதன்படி சென்னையில் இன்று ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 440 ரூபாய் குறைந்து 71,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஆபண தங்கம் கிராமுக்கு 55 ரூபாய் குறைந்து 8,930 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 119 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 1,19,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. கடந்த 4 நாட்களில் மட்டும் தங்க விலை சவரனுக்கு 1,400 ரூபாய் குறைந்துள்ளது. தொடர்ந்து தங்கத்தின் விலை குறைந்து வருவது மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கனடாவுடனான வர்த்தகம் குறித்து அனைத்து விவாதங்களையும் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருகிறோம் என்று அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வர்த்தகம் மற்றும் இறக்குமதி விவகாரத்தில் கடும் நடவடிக்கை எடுத்து வருகிறார். இதனிடையே அமெரிக்காவின் அண்டை நாடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய கனடாவுக்கும் வர்த்தக பேச்சு விவகாரத்தில் கடும் நெருக்கடி கொடுத்து வருகிறார். மேலும் கனடாவை அமெரிக்காவின் மற்றொரு மாகாணம் என்று அதிபர் டிரம்ப் கூறியதால் அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்கள் மீது கனடா கூடுதல் வரி விதித்தது. இதற்கு பதிலடியாக அதிபர் டிரம்ப் கனடாவின் செயல் அப்பட்டமான விதிமீறல் என்றும் அந்த நாட்டுடனான வர்த்தக பேச்சுவார்த்தை உடனடியாக ரத்து செய்யப்படுவதாகவும் கூறியுள்ளார். இதைக்குறித்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் வெளியிட்டுள்ள செய்தியில், பால் பொருட்கள் மீது பல ஆண்டுகளாக விவசாயிகளிடம் 400% வரி கனடா வரி விதித்து வருகிறது.
வர்த்தகம் செய்வதற்கு மிகவும் கடினமான நாடான கனடா அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்கள் மீது டிஜிட்டல் சேவை வரியை விதிப்பதாக அறிவித்துள்ளது. இது நமது நாட்டின் மீது நேரடியாக மற்றும் வெளிப்படையான தாக்குதலாகும் என தெரிவித்துள்ளார். இந்த மோசமான வரியின் அடிப்படைகள் கனடாவுடனான வர்த்தகம் குறித்து அனைத்து விவாதங்களையும் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருவதாகவும், அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்ய அவர்கள் செலுத்த வேண்டிய வரியை அடுத்த 7 நாட்களுக்குள் கனடாவுக்கு தெரிவிப்போம் என ட்ரம்ப் அறிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொண்டர்களையும் மக்களையும் அரவணைக்கும் திமுகவின் பாதை தெளிவானது. தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். அரசியல் சட்டத்தை தகர்க்க முனைந்துள்ளது RSS மற்றும் பாஜக அரசு. வைகோ கடும் கண்டனம். மக்கள் மனம் நிறைவடையும் வகையில் பணியாற்ற உள்ளோம். அமைச்சர் ரகுபதி பேச்சு. ஆஸ்கர் தேர்வு குழுவில் இடம்பெற்றுள்ள கமல்ஹாசனுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. மேற்கு திசை காற்றின் மாறுபாடு தமிழகத்தில் மழை நீடிக்கும். கோவைக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.